அருமை மாணவ செல்வங்களே, உங்களை இந்த காணொளி வகுப்பில் வரவேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கம். இப்ப நாம ஒரு அழகான ஓடைக்கு போக போறோம். ஓடை என்று சொல்லும் பொழுது உங்களுக்கு ஞாபகம் வரும் என்ன? பசுமையான ஒரு இயற்கை வளத்திலே மலைக்கு ஓரமாக வரக்கூடிய ஒரு பகுதி தான் ஓடை அப்படி சொல்லுவோம். இப்போ ஆறு, கடல், ஏரி, குளம் இதெல்லாம் இயற்கையாகவே நீரை தேக்கி வைக்கக்கூடிய ஒரு நீர்நிலைகள். அப்ப இந்த ஓடை என்பது எதை சார்ந்தது அப்படிங்கும் பொழுது, ஆறு ஆனது ஓடிக்கொண்டிருக்கையில் அந்த ஆறிலிருந்து பிரியக்கூடிய பிரிவு தான் ஓடை அப்படின்னு நமக்கு தெரியும். இப்போ இந்த ஓடையானது எவ்வளவு அழகா இருக்குது பார்க்கிறதுக்கு. இப்ப அந்த ஓடை என்னெல்லாம் செய்ய போகுது, அந்த ஓடையால என்னென்ன பயன் விளைய போகிறது அப்படின்ற செய்தியெல்லாம் நாம இந்த பாடத்துல பார்க்க போறோம். முதல்ல இயற்கையை ரசிக்கக்கூடிய தன்மை எல்லாருக்கும் வேண்டும். அதாவது சொன்னாரு மகாகவி பாரதியார், எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவா அப்படின்னு ஒரு வரியில சொல்வார் ஒரு செய்தி. அப்ப இந்த உலகத்துல கடவுள் படைத்த படைப்பில் எவ்வளவோ அழகு இருக்கிறது. ஒவ்வொன்றும் அழகு இல்லையா? நாம் பார்க்கக்கூடிய மலை, நிலவு, சூரியன் உதிக்கும் காலை பொழுது, மறையும் மாலை பொழுது, அதுக்கப்புறம் நட்சத்திர ஒளியானது, இவை எல்லாமே நாம் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும் அழகு. அப்ப அந்த அழகை நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, ஒவ்வொருவரும் ரசித்து பார்க்க வேண்டும். இதே ஒரு அழகை ஒரு கவிஞன் ரசித்தானால் அவனுக்குள்ளே என்ன தோன்றும்? கவிதை தோன்றும். அவ்வாறு ஒரு கவிஞனுக்கு ஓடையை பார்க்கிறான். அப்ப அந்த ஓடையை பார்க்கும் பொழுது, சூரியன் உதிக்கின்ற நேரம் அந்த ஓடையை பார்க்கும் பொழுது கவிஞனுக்கு தானாக ஒரு கவிதையானது ஊற்றெடுக்கின்றது. ஆகவே அந்த ஊற்றெடுத்த கவிதையை அழகாக வடிக்கிறான். அவன் எவ்வாறெல்லாம் அந்த கவிதையை வடிக்கிறான் என்பதை நாம இந்த பாடத்துல பார்க்கலாம். இப்ப முதல்ல இந்த ஓடை என்ற கவிதை எழுதிய ஆசிரியரை பற்றி நாம பார்க்கலாம். கவனிங்க. தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் என்று புகழப்படுபவர் கவிஞர் வாணிதாசன். அப்ப இந்த பாடல் எழுதிய ஆசிரியர் யாரு அப்படின்னா வாணிதாசன். வாணிதாசன் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு இன்னொரு பெயர் ஞாபகம் வருவார், பாரதிதாசன் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. அப்போ பாரதிதாசனுடைய பரம்பரை வரக்கூடியவர் தான் இந்த வாணிதாசன். அப்ப பாரதியாரிடம் கல்வி பயின்றவர், அவருடைய பரம்பரையில் வருபவர். ஆக வாணிதாசன், கம்பதாசன் என்று ஒரு பரம்பரையை உருவாக்கி சென்றவர் பாரதிதாசன் அவர்கள். அப்ப பாரதிதாசன் என்ற பெயர் எப்படி வந்தது அப்படின்னா, பாரதியார் வந்தது. பாரதியார் மீது கொண்ட பற்றின் காரணமாக கனக சுப்ரத்தினம் என்ற பெயரை, அவர் மீது கொண்ட அன்பின் காரணமாக பாரதியுடைய சிஷ்யன், அதாவது பாரதிக்கு நான் என்றுமே தாசன் என்று தன்னுடைய பெயரை பாரதிதாசன் என்று மாற்றிக்கொண்டார். அதை போலவே பாரதிதாசன் மீது அன்பு கொண்டு, அவர் எழுதிய பாடல்கள் மீது அன்பு கொண்டு, அதன் காரணமாக எத்திராசலு என்ற தன்னுடைய இயற்பெயரை மறைத்து வாணிதாசன் என்று மாற்றிக்கொண்டார். ஆகவே இவரை தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் என்று புகழ்வார்கள். இதற்கு என்ன காரணம் என்றால், வேர்ட்ஸ்வொர்த் என்பவர் ஒரு அயல் நாட்டு கவிஞர். அவர் இயற்கையை வர்ணிப்பதில், இயற்கையை பற்றி கவிதை எழுதுவதில் மிகவும் சிறப்பாக எழுதக்கூடிய ஒரு சிறந்த கவிஞர். அந்த கவிஞரை போலவே இயற்கையை பற்றியும், இயற்கையை இருக்கின்ற காட்சிகளை பற்றியும் அழகாக எழுதுபவர்
நம் தமிழகத்தினுடைய வாணிதாசன். அதனால்தான் இவரை தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் என்று அழைக்கிறார்கள். அடுத்தது அரங்கசாமி என்ற எத்திராசுலு என்பது இவரது இயற்பெயராகும். இவர் பாரதிதாசனின் மாணவர். தமிழ், தெலுங்கு, ஆங்கிலம், பிரெஞ்சு ஆகிய மொழிகளில் வல்லவர். சொன்னார் இல்லையா பாரதியாரு? என்ன சொன்னாரு? யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்னார். அப்ப அதே போல வாணிதாசனுக்கும் தமிழ், தெலுங்கு, ஆங்கிலம், பிரெஞ்சு என்ற பல மொழிகள் இருந்தாலும் தமிழ் மீது கொண்ட பற்று, தமிழ் மொழி மீது அதிக அன்பு கொண்டு தமிழ் மொழியில் அதிகமான நூல்களையும் எழுதியிருக்கிறார். அதனால்தான் இவரை கவிஞர் ஏறு என்று அழைப்பார்கள். ஏறு என்றால் சிங்கம். அப்போ கவிஞர்களின் சிங்கம் என்று புகழப்படுபவர். பாவல மணி முதலிய சிறப்பு பெயர்களால் இவர் பெயர் பெற்றவர். இவருக்கு பிரெஞ்சு அரசு செவாலியர் விருது வழங்கியுள்ளது. இது உங்களுக்கு ஒரு மதிப்பெண்ல கேட்பாங்க. செவாலியர் விருது பெற்றவர் யார்? வாணிதாசன். அடுத்து பாருங்க, அவர் எழுதிய நூல்கள் தமிழச்சி, கொடிமுல்லை, தொடுவானம், குழந்தை இலக்கியம், எழிலோவியம் என்பன இவரது நூல்களாகும். இன்னும் நிறைய நூல் எழுதியிருக்காரு. சிரித்த நுணா என்ற நூல் நிறைய எழுதியிருக்காரு. அப்போ இவர் எழுதிய நூல்கள் ஒவ்வொன்றும் எதை பற்றியது என்றால் இயற்கையை பற்றியது, இந்த பூமியில் உள்ள இயற்கை வளங்களை பற்றியது, இந்த நம் தமிழ் மொழியை பற்றியது. ஒவ்வொன்றும் அவர் ரசித்த பார்த்த காட்சிகளை அனைத்தும் அவர் என்ன பண்ணிருக்கார் அப்படின்னா அழகாக கவிதையாக வடித்திருக்கிறார். அதுக்கடுத்தது தொடுவானம் என்னும் நூலில் இடம்பெற்றுள்ள ஓடை என்னும் பாடல் நம் பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ளது. இப்போ நாம பார்க்கக்கூடிய பாடப்பகுதியானது தொடுவானம் என்ற ஒரு தொகுப்பில் ஓடை என்ற ஒரு நூல் நம்ம ஒரு பகுதியை கவிதையா பார்க்க போறோம். சரி, இப்ப நாம அவர் எழுதிய கவிதையை பார்க்கலாம். கவனிங்க. ஓடை ஆட உள்ளம் தூண்டுது. ஒரு ஓடையை பார்க்கிறாரு. அந்த ஓடையை பார்த்த உடனே பசுமையான புல்வெளி, இரு கரைகளிலும் பசுமையான புல்வெளி, அங்கு பார்ப்பதற்கு அவருடைய கண்ணருகே அழகான மலை இருக்கிறது. அந்த மலையினுடைய அடிவாரத்தில் அந்த ஓடையானது ஊற்றெடுத்துக் கொண்டே வருகிறது. அப்ப அந்த ஓடையானது அழகான தெளிந்த ஒரு நீரோடு அந்த ஓடையானது உருண்டு தவழ்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அந்த ஓடை போகின்ற காட்சி, அந்த ஓடையிலிருந்து வருகின்ற சத்தம், ஒவ்வொன்றும் இசை, ஒவ்வொன்றும் கேட்பதற்கு இனிமையாக இருக்கிறது அவருக்கு. ஆகவே இந்த அழகை பார்க்கணும். அவர் என்ன பண்ணாரு? கவிதை எழுத ஆரம்பிக்கிறாரு. ஆக ஓடை ஆட உள்ளம் தூண்டுது அப்படின்றார். ஓடை ஆட என்றால் அந்த ஓடையானது வளைந்து நெளிந்து போகின்ற காட்சியானது அவருக்கு, அவருடைய கண்ணுக்கு நடனமாடுவது போல தோன்றுகிறது. அப்ப அந்த நடன காட்சியானது அவர் என்ன செய்யறார் அப்படின்னா ஆட என்ற வார்த்தையை பயன்படுத்தி அதனுடைய அழகை வர்ணிக்கிறார். ஆக ஓடையில் ஆட உள்ளம் தூண்டுது. எதற்காக உள்ளம் தூண்டுகிறது? அந்த ஓடையில் நாம் நீந்தலாமா என்ற ஒரு எண்ணம் தோன்றுகிறது. அந்த அளவுக்கு அந்த ஓடையினுடைய அழகு, அதனுடைய பசுமையான தோற்றம், இதையெல்லாம் அவருக்கு அந்த உள்ளத்தை தூண்ட செய்கிறது. கல்லில் உருண்டு தவழ்ந்து நெளிந்து பாயும் ஓடையாட உள்ளம் தூண்டுது. அந்த ஓடை போகின்ற காட்சியானது கற்களிலே குண்டும் குழிமா இருக்கின்ற கற்கள் மீது அந்த தண்ணீரானது ஏறி இறங்கி இனிய ஓசை எழுப்பி கொண்டு செல்கிறது. அந்த காட்சி சொல்கிறார் உருண்டு தவழ்ந்து நெளிந்து. அப்போ வளைந்து போகின்ற அந்த ஓடை காட்சியானது, தண்ணீரானது கற்களின் மீது ஏறி இறங்கி உருண்டு தவழ்ந்து செல்கின்ற அந்த காட்சி பார்ப்பதற்கு மிகவும் அழகாக தோன்றுகிறது என்பதை அழகாக இந்த வரியில கவிஞர் வர்ணிக்கிறார். ஆக உருண்டு தவழ்ந்து நெளிந்து பாயும் ஓடை
ஆட உள்ளம் தூண்டுகிறது என்கிறார். பாட இந்த ஓடை எந்த பள்ளி சென்று பயின்றதோடி. பாட என்பது ஓசை. அந்த ஓடை செல்லும் பொழுது குண்டு கற்கள் மீது ஏறி இறங்கும் பொழுது அந்த ஓசையானது இவ்வளவு இனிமையா இருக்கிறது. இந்த இனிமையான ஓசை எழுப்ப இந்த ஓடையானது எந்த பள்ளிக்கூடத்தில் சென்று படித்து தெரிந்து கொண்டதோ அப்படின்றார். அப்போ அந்த அளவுக்கு ஒரு இனிமையான ஓசை அந்த ஓடையானது எழுப்புகிறது. இந்த இனிமையான ஓசை காரணம் என்ன? அப்போ இந்த இனிமையான ஓசையானது ராகத்தை எழுப்புகிறது, இசையை கொடுக்கிறது, யாழினுடைய இசையை கொடுக்கிறது. இந்த இனிமையான இசைக்கு என்ன காரணம்? இந்த ஓசையை எழுப்ப அது எந்த பள்ளி சென்று பயின்றதோ அப்படின்னா அது பயின்றதா? இல்லை. இயற்கையின் அழகு, இயற்கையின் அழகு அந்த அளவுக்கு இனிமை தருகிறது என்ற ஒரு கருத்தை அவர் தெரிவிக்கிறார். ஆக பாட இந்த ஓடை எந்த பள்ளி சென்று பயின்றதோடி. ஏடு போதா. இந்த அழகை எழுத்துக்கு ஏடு போதாது, சொற்களும் கிடையாது அப்படின்றார். இந்த ஓடையினுடைய அழகை எழுதுவதற்கு எந்த கவுனினாலும் அந்த அளவுக்கு சரியான ஒரு சொற்களை பயன்படுத்த முடியாது என்றார். அதான் ஏடு போதா என்றால் எவ்வளவு எழுதினாலும் சரியான ஒரு சொல்லை பயன்படுத்த இந்த அழகை பயன்படுத்த முடியாது அப்படின்றார். ஏடு போதா இதன் கவிக்கார் ஈடு செய்ய போராரோடி. அப்போ இந்த அழகை அப்படியே வர்ணிப்பதற்கு எந்த கவிஞனாலும் முடியாது, எந்த சொற்களாலும் நாம் எந்த சொற்களையும் கையாள முடியாது அப்படின்றார். அந்த அளவுக்கு இதனுடைய அழகானது நம் கண்ணுக்கு விருந்தளிக்கிறது. அப்ப இப்படிப்பட்ட இந்த விருந்து போன்ற அந்த காட்சியை வர்ணிக்க ஏடுகளும் இல்லை, சொற்களும் இல்லை. அந்த அளவுக்கு ஓடையினுடைய அழகை அவர் வர்ணிக்கிறார். நன்சை புன்சைக்கு உணவை ஊட்டி. இந்த ஓடை எங்கே செல்கிறது? இதனுடைய பயணம் எங்கே சென்று முடிகிறது என்றால் இந்த ஓடையானது அப்படியே உருண்டு தவந்து நெளிந்து எங்கு செல்கிறது? நன்சை, நஞ்சை என்கின்ற நன்சை நிலத்திற்கும் புஞ்சை என்கின்ற புன்சனத்திற்கும் சென்று பாய்கிறது. அங்கு என்ன இருக்கிறது? மக்களுக்கு தேவையான, மக்கள் உண்ணக்கூடிய உணவுப் பொருட்கள் விளையக்கூடிய நிலம்தான் நன்சை புன்சை நிலம். நன்சை என்பது எந்த நேரத்திலும், அதாவது மழை இல்லாத காலங்களிலும் நீரை சேமித்து வைத்து அந்த பாசனத்தின் மூலமாக, கால்வாய் பாசனத்தின் மூலமாக எந்நேரமும் பயிர் செய்யக்கூடிய ஒரு நிலம்தான் நன்சை. நஞ்சை என்பார்கள். புன்சை என்பது எப்பொழுதாவது பயிர் செய்யக்கூடிய நிலம், அதாவது வானம் பார்த்த பூமி என்று அழைப்பார்கள். அப்போ மழை பெய்யும் காலங்களில் மட்டும் அந்த நிலத்தில் பயிர் செய்யப்படும், அதாவது தானிய வகைகள் செய்யப்படும். பச்சை பயிறு, வேர்க்கடலை என்ற தோரை என்ற தானியங்கள் செய்யக்கூடிய நிலப்பகுதி புஞ்சை. நெல், கரும்பு, வாழை என்ற நீர் உள்ள பயிர் செய்யக்கூடிய பகுதி நன்சை. அப்ப இந்த ஓடையானது இப்படிப்பட்ட நஞ்சை புஞ்சை என்ற நிலங்களுக்கு சென்று பாய்ந்து அங்கு இருக்கக்கூடிய அந்த நெல் வயல்கள், கரும்பு, வாழை இப்படிப்பட்ட விளைநிலங்கள் விளைந்து அதன் மூலம் மக்கள் உணவை பெறுகிறார்கள் அல்லவா? ஆகவே அந்த உணவை பெறுவதற்கு காரணமாக உள்ளது இந்த ஓடை. ஆகவே இந்த ஓடையின் காரணமாக தான் மக்கள் உணவை உண்கிறார்கள். ஆகவே இந்த மக்களுடைய உணவை ஊட்டுவதற்கு தான் இந்த ஓடை இவ்வளவு வேகமாக செல்கிறதோ, இவ்வளவு அழகாக செல்கிறதோ என்றார் கவிஞர். நாட்டு மக்கள் வறுமை ஓட்டி. அப்போ மக்கள் தனக்கு தேவையான உணவை வைத்துக் கொண்டு மீதமுள்ள வினத்தை உணவை என்ன பண்றாங்க? விற்பனை செய்கிறார்கள். அப்ப அந்த விற்பனை செய்வதன் மூலமாக மக்களுக்கு வருமானம் வருகிறது. அந்த வருமானத்தின் மூலமாக தன்னுடைய வறுமையை போக்கிக் கொள்கிறார்கள். அப்போ மக்களுக்கு உணவாகவும் பயன்படுகிறது, அவர்களுக்கு வருமானத்தை தருகிறது என்றால் இதற்கெல்லாம் காரணம் எது அப்படின்னா
இந்த ஓடை தான் காரணம். இந்த ஓடை இல்லை என்றால் அந்த நஞ்சையும் விளையாது, புஞ்சையும் விளையாது. அனைத்திற்கும் காரணமான இந்த ஓடை தான் மக்களுக்கு உணவை ஊட்டி வறுமையை நீக்குகிறது என்ற ஒரு அழகான கவிதையை எழுதியிருக்கிறார். அதன் பிறகு கொஞ்சி குளவி கரையை வாட்டி, இரு புறங்களிலும் பசுமையான கரைகள் இருக்கிறது. அந்த கரைகளின் மீது இந்த ஓடையானது வளைந்து வளைந்து செல்லும் பொழுது அந்த கரையில் சென்று மோதுகிறது. அந்த மோதுகின்ற காட்சியானது எப்படி இருக்குது என்றால், கொஞ்சி குளவி மெதுவாக, எப்படி இருக்கிறாய் கரையே, எப்படி இருக்கிறாய் புல்லே என்று கேட்பது போல மெதுவாக தீண்டுகிறதா. அந்த மெதுவாக தீண்டுகின்ற காட்சி தான் கொஞ்சுகிறது என்கிறார் கவிஞர். கொஞ்சி குளவி கரையை வாட்டி குளிர்ந்த புல்லுக்கு இன்பம் கூட்டி. கரையோரமாக புற்கள், பசுமையான புற்கள் முளைத்திருக்கும். அப்போ புற்களுடைய இயல்பான நிலை என்ன? எப்பொழுதும் குளிர்ச்சியாக இருப்பது. அப்ப அந்த குளிர்ச்சியாக இருக்கின்ற புற்களுக்கு மேலும் இன்பத்தை கூட்டுகிறது இந்த தண்ணீர் செல்வதால், இந்த ஓடை நீர் செல்வதால். அந்த புற்களானது தன்னுடைய குளிர்ச்சியை மேலும் அதிகரிக்க செய்கிறது. அப்ப அதிகரிக்க செய்து புற்கள் பார்ப்பதற்கு பசுமையாக, செழுமையாக, கண்ணுக்கு விருந்தாக காட்சியளிக்கிறது என்கிறார். அதனால்தான் குளிர்ந்த புல்லுக்கு இன்பம் கூட்டி என்கின்றார். ஆக ஓடை ஆட உள்ளம் தூண்டுது, கல்லில் உருண்டு தவழ்ந்து நெளிந்து பாயும் ஓடை ஆட உள்ளம் தூண்டுதே என்கிறார். ஓடையினுடைய ஒவ்வொரு அசைவும், ஒவ்வொரு வளைவும் அவருக்கு உள்ளத்தை தூண்டுகிறது. அதன் பிறகு நெஞ்சில் ஈரம் இல்லா நாண நீர் உழைப்பை கொடையை காட்டி. நெஞ்சில் ஈரம் இல்லாதவர்கள், இந்த ஓடை ஒரு தத்துவ கருத்தை மக்களுக்கு எடுத்துரைக்கிறது. என்ன தத்துவ கருத்து அப்படின்றால், நெஞ்சில் ஈரம் இல்லாதவர்கள், அதாவது மனிதர்களிடையே சில நெஞ்சிலே கருணை இல்லாதவர்கள் அர்த்தம். மற்ற உயிர்கள் மீது கருணைப்படாதவர்கள், இரக்கப்படாதவர்கள். அப்போ இவர்கள் எல்லாருக்கும் ஒரு பாடத்தை கற்பிக்கிறது இந்த ஓடையானது. என்ன பாடத்தை கற்பிக்கிறது? நெஞ்சில் ஈரம் இல்லா நாண. நாண என்றால் அவர்கள் வெட்கப்பட, இரக்கம் இல்லாதவர்கள், கருணை இல்லாதவர்களுக்கு அவர்களெல்லாம் வெட்கப்பட இந்த ஓடையானது நீர் உழைப்பை கொடையை காட்டி இரவு பகல் பாராமல் ஓடிக்கொண்டே இருக்கும் இல்லையா? இப்ப எவ்வாறு கடல் அலைக்கு ஓய்வு என்பதே இல்லையோ, அது போல இந்த ஓடைக்கும் ஓய்வு என்பதே இல்லை. நீரானது ஓடிக்கொண்டே இருக்கும், வயலில் பாய்ந்து கொண்டே இருக்கும், அங்கு இருக்கக்கூடிய நிலங்கள் விளைந்து கொண்டே இருக்கும், மக்களுக்கு உணவு கிடைத்து கொண்டே இருக்கும். அப்ப இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, அந்த ஓடையினுடைய நீண்ட உழைப்பு தான் காரணம். அந்த நீண்ட உழைப்பை எப்படி கொடுக்கிறது? கொடையாக கொடுக்கிறது. ஏனென்றால் எந்த ஒரு கைமாறும் எதிர்பாராமல் செய்யக்கூடிய உதவிதான் இந்த ஓடை செய்யக்கூடிய உதவி. மக்களுக்கு உணவு கொடுக்கிறது, வறுமை நீக்குகிறது. அதற்கு பதிலாக நாம ஓடைக்கு என்ன செய்கிறோம்? எந்த உதவி நம்ம செய்ய போறது கிடையாது. அப்போ கைமாறு இல்லாமல் செய்யக்கூடிய உதவிதான். அதன் காரணமாக தான் கவிஞர் சொல்கிறார், கொடைனா தானமாக கொடுக்கிறது, தன்னுடைய உழைப்பை தானமாக கொடுக்கிறது இந்த ஓடை. யாருக்காக? அனைத்து மக்களுக்காகவும் கொடுக்கிறது. குறிப்பாக இந்த உழைப்பை யாருக்காக கொடுக்கிறது, யாருக்காக அதை தெரிவிக்கிறது என்றால், நெஞ்சில் ஈரம் இல்லாதவர்கள், நெஞ்சில் கருணை இல்லாதவர்களுக்கு இந்த உழைப்பை கொடையாக காட்டுகிறது. என்னை போல் நீங்களும் உழையுங்கள், என்னை போல் நீங்கள் இரவு பகல் பாராமல் உழைத்து பலம் சேருங்கள், மற்றவருக்கு உதவி செய்யுங்கள் என்று மறைமுகமாக இது சொல்லுகின்ற தத்துவ கருத்தான் இந்த பாடலில் ஒதுக்கப்பட்டுள்ளது. அதன் பிறகு செஞ்சொல் மாதர் வல்லை பாட்டின் சீருக்கு ஏற்ப முழவை மீட்டும். செஞ்சொல் மாதர் என்றால் பெண்கள். செஞ்சொல் மாதர் அப்படி என்றால்
சிறந்த சொற்களை பேசக்கூடிய பெண்கள், நல்ல சொற்களை பேசக்கூடிய பெண்கள். அப்ப நல்ல அருமையான சிறந்த சொற்களை பேசக்கூடிய பெண்கள் வல்லைப்பாட்டு. வல்லைப்பாட்டு என்றால் அக்காலத்திலே பெண்கள் நெல் குத்தும் பொழுது பாடுகின்ற பாட்டுக்கு பேர் தான் வல்லைப்பாட்டுக்கு பேர். அப்போ அந்த காலத்திலே ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒரு பாட்டு இருந்தது. அப்போ அக்கால மக்கள் வயலிருந்து நெல்லை கொண்டு வந்து அதை குத்தி அரிசியாக்கி அதுக்கு என்ன பண்ணுவாங்க, உணவை சமைப்பார்கள். அப்போ ஒவ்வொரு வீட்டிலும் மாலை நேரங்களில் நெல் குத்தும் போது அழகான ராகத்தோடு பாடலை இசைப்பார்கள். அந்த பாடலுடைய இசைக்கு ஏற்ப, அந்த பாடலுடைய முழவுக்கு ஏற்ப, சீருக்கு ஏற்ப முழவை மீட்டும். அந்த பெண்கள் பாடக்கூடிய பாடலின் ஓசையும் இந்த ஓடை சென்று மேலும் கீழும் விழுந்து எழுகின்ற அந்த ஓசையும் கேட்பதற்கு இனிமையா இருக்கிறது. ஆகவே அந்த பெண்களுடைய பாடலின் சொல்லுக்கு ஏற்ப இந்த ஓடையின் ஓசையானது முழவை மீட்டுகிறது, அதற்கு அவர்களுக்கு ஏற்ப இசையை கூட்டுகிறது என்கிறார் கவிஞர். ஆக இந்த பாடலை உங்களுக்கு மனப்பாட பகுதி ஒரு முறை வாசிக்கிறேன், கவனிங்க. ஓடை ஆட உள்ளம் தூண்டுதே, கல்லில் உருண்டு தவழ்ந்து நெளிந்து பாயும் ஓடை ஆட உள்ளம் தூண்டுதே. பாட இந்த ஓடை எந்த பள்ளி சென்று பயின்றதோடி, ஏடி போதா இதன் கவிக்கார் ஈடு செய்ய போராரோடி. ஓடையாட உள்ளம் தூண்டுதே, கல்லில் உருண்டு தவழ்ந்து நெளிந்து பாயும் ஓடையாட உள்ளம் தூண்டுதே. நன்சை புன்சைக்கு உணவை ஊட்டி, நாட்டு மக்கள் வறுமை ஓட்டி, கொஞ்சி குலவி கரையை வாட்டி, குளிர்ந்த புல்லுக்கு இன்பம் கூட்டி. ஓடையாட உள்ளம் தூண்டுதே, கல்லில் உருண்டு தவழ்ந்து நெளிந்து பாயும் ஓடையாட உள்ளம் தூண்டுதே. நெஞ்சில் ஈரமில்லா நாண நீருழைப்பை கொடையை காட்டி, நெஞ்சில் ஈரமில்லா நாண நீருழைப்பை கொடையை காட்டி, செஞ்சொல் மாத வல்லை பாட்டின் சீருக்கு ஏற்ப முழவை மீட்டும். ஓடையாட உள்ளம் தூண்டுதே, கல்லில் உருண்டு தவழ்ந்து நெளிந்து பாயும் ஓடையாட உள்ளம் தூண்டுதே என்ற ஒரு அருமையான கவிதையை கவிஞர் படித்திருக்கிறார். இந்த மனப்பாட பகுதியை அனைத்து மாணவர்கள் என்ன பண்ணணும், மனப்பாடம் செய்து எழுதி பார்க்க வேண்டும். நாம் மற்ற செய்திகளை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.